ஒரு எம்எல்ஏ சிறப்பா செயல்பட்டாருன்னு தொகுதி மக்களோ தொகுதியில் உள்ளவங்களோ சொல்லிட்டாங்கன்னா எதுக்குங்க திமுக மாத்த போது? திமுக கூட்டணி கட்சியில் எதுக்கு மாத்த போது? திமுக மாவட்ட செயலர் எதுக்கு மாத்த போறாங்க? சிறப்பா செயல்படுற எம்எல்ஏக்களை யாருமே மாத்த மாட்டாங்க. இது தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருக்கும். அதுலயும் சின்ன தடுமாற்றம். சட்டமன்ற உறுப்பினர்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு, அதுலயும் வேதனைகளா பேசுறாரு, வேதனைகளை பல விஷயங்களை கொட்டுறாரு. இதுதான் என்னுடைய கடைசி தேர்வு, இனிமே மாநில லெவல்ல மாவட்ட லெவல்ல தேர்ந்தெடுத்துட்டா மாநில நிர்வாகிகள் கொண்டு வரணும், மாநில நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பாங்க, நான் நேரடியாக தேர்ந்தெடுக்க முடியல, எனக்கு நிறைய தட்டுப்பாடுகள், நிறைய விஷயங்கள்ல முரண்பாடுகள் வருது, இதுதான் என்னுடைய கடைசி தேர்வுனாரு. அதுவுமே வேதனையா சொன்னார். சரி, காட்டுமன்னார் கோயில நின்னாரு, நிக்க போறேன்னு சொன்னாரு. நேற்று வேட்புமனு தாக்கல் இருந்தது, நேற்று வேட்புமனு தாக்கல் இல்லை என்று செய்தி வந்த உடனே எல்லாரும் சொல்லப்பட்டது காட்டுமன்னார் கோவிலில் விசிக தலைவர் அண்ணன் திருமா நிக்கவில்லை என்று. அத பேட்டியிலையும் சொல்றாரு அண்ணன். இல்ல, பின்வாங்குதல் ஒன்றும் தவறு இல்லை, அதுல கூட ஒரு ராஜதந்திரம் இருக்கு அண்ணே, வேண்டாண்ணே, முடியலண்ணே, நீங்க பாட்ட சொல்லிடுறீங்க, ஆனா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க உங்க கட்சியில இருக்க தொண்டர்கள்லாம். நீங்க பின்வாங்குதல ஏதாவது ஒரு தொண்டை ஏத்துப்பான்னு நினைக்கிறீங்களா? காட்டுமன்னார் கோயில்ல வேட்பாளர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு, நீங்க பிரச்சாரத்துக்கே போக வேண்டாம், வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வந்தாலே போதும், நீங்க ஜெயிச்சிருவீங்க நம்பிக்கை உங்களுக்குமே இருந்திருக்கும். அப்ப ஏன் பின்வாங்கினீங்க? பின்வாங்குதல்ல ராஜதந்திரம் அப்படின்னா அறிவிப்புல என்ன ராஜதந்திரம் இருந்தது? அப்ப அறிவிப்பு பிழை என்றால் பின்வாங்குதல் ராஜதந்திரமா? எந்த இடத்துல அண்ணன் திருமா அவர்கள் சறுக்கினார்?